காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பெகல்கம்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோம். ஸ்ரீநகர் போகிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்காரங்க அதான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கல்ல ஸ்ரீநகரில், புல்வாமாலேருந்து அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோம். ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா பகல்காம்லேருந்து 40 கிலோமீட்டர் இருக்குது, சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுக்கெல்லாம் இப்போதைக்கு போக முடியாதான், ஆர்மி ஃபுல்லாக ஓகே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல அங்கே. அதனால் அங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க தான் போயிருக்கோம். இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்து வழியாக போகுது. அதனால் ஃபுல்லாக 2 பேருக்கு மரங்கள் இருக்குது. ரோடு ரொம்ப சின்னமாக இருக்குது. சாப்பிட முடியல, அந்தளவுக்கு ஆப்பிள் தான் இருக்குது. வெறும் பச்சை ஆப்பிள், 2 சைடுமே ஆப்பிள். இந்த பக்கத்து ஃபுல்லாக சிறப்பு ஆப்பிள். சும்மா நின்று பறிக்கலாம் போல, அவ்வளோ இருக்குது 2 சைடுமே. காஷ்மீர் போகிற ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பைக்கை பார்க் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரோட்டில் உள்ள மரத்தில் பாருங்கள் ஆப்பிள். அந்தளவுக்கு இங்கே ஆப்பிள் வந்து ரொம்ப நிறையா விளையுது மக்கள். இங்கே ஸ்ரீநகரில் ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாகவே ஆப்பிள் தான், பழுத்துருக்கு நல்லா மரம் ஃபுல்லாக. நமக்கு கொடுத்து வச்சுருக்க மக்களே. இது வந்து போகிற வரையும் நல்ல ஆப்பிளாக பிடிங்கி தின்னுட்டு. எது இந்த மரத்தோட ஓனர் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பச்சை ஆப்பிள் வச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே சிகப்பு ஆப்பிள் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒன்று மட்டும் பறிச்சுட்டு வாங்க, இருந்து சாப்பிட்லாம். கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதில் மருந்து பாக்கெட் கிடக்கு. சூப்பர் ஸ்டார் 65 VP டொனேட் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. ஆனால் ISO 500 கிராம். இது கண்டிப்பாக என்ன அந்த ஆப்பிள் மரத்தில் அந்த இலையில் பூச்சி வரும் போல், அதுக்காக அதனால தான் ஆப்பிள் பிடிங்கிட்டு எல்லோரும் கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தாச்சு கைஸ். நம்ம இருந்து ஸ்ரீநகர் போகிறவங்கள இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தோம் பெட்ரோல் பங்கில். பார்த்தீங்கன்னா நமக்கு டீ பிஸ்கட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சாப்பிட சொல்லி. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க காஷ்மீர் மக்கள். அதே நமக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. இங்கே தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. ரொம்ப தேங்க்யூ.
போட்டிருக்காங்க கம்பியோடையெல்லாம் போட்டு அந்த இடத்துல ஆர்மி நிறுத்திருக்காங்க. நான் காமிக்கிறேன். பேட்டு கடையெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதான் சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆல்ஃபா ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கோம் மக்களே. ஆல்ஃபா ஸ்போர்ட்ஸ் எஸ் கொடு கைஸ். இப்போ நம்ம ஆல்ஃபா ஸ்போர்ட்ஸ்கிட்ட நிற்கிறோம். நம்ம ஸ்ரீநகர் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் வெறும் பேட்டு கடையாக நிறையா இருக்குது. அந்த சைடில் அந்த பாருங்க ஃபேக்ட்ரி இருக்காங்க. அந்த மரம்லாம் நிறைய அடிக்க வச்சுருக்காங்க. இந்த வீட்டு மாடியில் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேட்டு தான். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன ரேட்டு சொல்கிறாங்க, எப்படி எது என்ன. பெரிய பேட்டு மேலே உடச்சிடாத கண்ணாடிய. அந்த பக்கம் ஒன்று இருக்கு பாரு. மக்களே இங்கே ஃபேக்ட்ரி இருக்கான். அதான் சொல்கிறாங்க நம்மள்கிட்ட. பேட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. சிஎட், டிஎஸ்சி, பூமா எல்லாமே இருக்குது கைஸ். இந்த போட்டு பாருங்கள் ஃபேக்ட்ரி நம்மள்கிட்ட காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மக்களே ஃபுல்லாக இந்த மரக்கட்டை தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே பேட்டு தாங்க. ஃபேக்ட்ரிஸ் மக்களே கீழே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பேட்டை ஃபுல்லாகவே பேட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீப்பர்லாம் அறுத்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க மரத்தை. நல்ல பயங்கர வெயிட்டாக இருக்குப்பா. மரத்தை நறுக்கி அதுக்கப்புறம் இங்கே பேட்டு செஞ்சு வச்சுருக்காங்க ப்ளைனாக. இங்கே பாருங்கள் ப்ளைனாக வந்து செஞ்சு ஹேண்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டாக இது வந்து இந்த பேட்டு. நம்ம வில்லோ பேட்டு இங்கே இருக்குது. ஃபைனல் பேட்டு ரெடி ஆகிடுச்சு மக்களே. பேட்லாம் இங்கே நிறையவே இருக்குது. வாங்க உள்ளே போய் ரேட்டு கேட்கலாம். இங்கேயே செய்கிறாங்க பேட்டு. வந்து ரொம்ப சரியான வெயிட்டுங்க. சரியான வெயிட்டு. காஷ்மீர் வில்லோ இங்கே தான் ரெடி ஆகுது. வாங்க நம்ம ஷோரூம் போய் பார்க்கலாம் கைஸ். நான் பேட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். வரவழியில் ஸ்ரீநகருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஸ்போர்ட்ஸ் கடைக்கு. இது எல்லாமே பேட்டு தான்.
மணக்குது பிரியாணியோ எல்லாம் மணக்குதே பிரியாணியான்னு கேட்குறாரு மக்களே பூண்டு வைக்கிறேன் வாங்க. ஏய் செருப்பு பிஞ்சிரும்டா. ஹலோ மக்களே வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டல் லேக் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸ்ரீநகரில். இரவு 7:50 மணி ஆகி கொண்டிருக்கிறது. பாருங்க மக்களே, நம்ம இப்போ வந்து டல் லேக் இதான் டல் லேக் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்க போகிறோம். இங்கே வந்து விளையாட்டு போட்டி நடக்குது. என்னது ஹலோ இந்தியாலாம் நாளைக்கு தான் ஃபைனல் டே 2 நாளாக நடக்குது. 28 ஸ்டேட் வந்திருக்காங்க. நாளைக்கு நம்ம பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர் வந்துட்டோம். ஸ்ரீநகரில் நம்ம போன வருஷம் டல் லேக் வந்தப்போ ஒரு ஹோட்டலில் வந்து மோமோ சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதை நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். சும்மா சின்ன ஹோட்டல் தான். அதில் சிக்கன் லெக் பீஸும் இந்த சிக்கன் மோமோஸும் தேங்க்யூ சார், வெரி நைஸ், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் மோமோஸே பிடிக்காது, ஆனால் இங்கே வந்து பழகிட்டேன். இந்த காஷ்மீர் வந்தால் மட்டும் இந்த மோமோஸ் சாப்பிட்டேன். சிக்கன் மோமோஸ் சூப்பராக இருக்குது மக்களே சாப்பிட்றதுக்கு. 2 பீஸ் சாப்பிட்டேன் ஆல்ரெடி. இது ஃபுல்லாகவே சிக்கன் தான் உள்ள. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மக்களே. இங்கே வந்து மோமோஸ் நல்லாயிருக்கும் காஷ்மீரில். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணது வந்து சைனாவில் சூப்பராக இருந்துச்சு. இந்தியா நத்துலா பாஸில் சைனீஸ் பார்டர் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயர் என்ன டேஸ்ட்டில் சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டில் இருக்குது மக்களே. கொஞ்சம் கூட மாறல. பட் அந்த ஐயா இல்லை, அந்த ஐயா வந்து நேபாள் போயிட்டாங்களா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த லைக். மக்களே ஸ்ரீநகர் வந்துட்டோம். நைட்டு வந்தனால நம்ம இங்கே குருத்வாரையிலே ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே ஒரு நாளைக்கு 500 ருபீஸ் ரூம் சார்ஜு. சிம்பிளாக இருக்கும் ரூமு, ஓகேவாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் எல்லாமே வெளில இருக்குது, தனியாக சார்ஜ் போட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு. இது தகுந்த ஊரில் இங்கேருந்து ரெடியாகி நம்ம அதுக்கு வந்து குல்மார்க்